இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து 8 கோடி தமிழர்கள் வாழ்கிற இடம். இந்தியா வந்து சினிமாவுக்கு முன்னுரிமை கொடுக்குற இடம். உங்களுக்கு ஒன்று தெரியும். உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சீமானை வந்து நீங்கள் அப்படி இயற்கைன்னு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், கடந்த 2022ஆம் ஆண்டு அல்லது 24ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து சீமான் 8 வீத வாக்கு பெற்று அந்த மாநிலத்தின் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது. சீமான் அதை இயற்கையில் சொல்ல முடியாது. சீமானை வந்து மக்கள் ஏற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏற்றுக்கப்பட்டு அதுக்கு சின்னம் வழங்கப்பட்டது. அப்போ ஏற்றன்னு சொன்னார். சீமான் வந்தும் ஈழத்தமிழருக்கான இந்த பிரச்சனையும் அவரால் செய்ய முடியாது. அல்லது விஜய் வந்தும் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. என்னென்னு சொன்னால், இவை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சர். இந்தியாவில் வந்து மத்திய அரசு என்னத்தை எடுக்குதோ மத்திய அரசுக்கு தான் இவை செயல்படணும். மத்திய அரசு ஒன்று மூமெண்ட்டு சொல்லால் இவையால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் சீமான் தஜித்தவர் சட்டசபைக்கு போயிருந்தால், ஒரு சீட்டு கிடைச்சா சீமான் போயிருந்தால் தமிழ் தேசியம் உயிரோடு நிற்கும், உயிர்ப்போடு இருக்கும். இன்றைக்கும் வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் ஈழத்தில் நாங்கள் பல விஷயங்களை கதைக்க முடியாட்டாலும் அந்த விஷயங்களை இந்தியாவில் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் தேசியத்தை உயிர்ப்போட வச்சுக்கிட்டா சீமான் தான். அதை மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லையா? ஆனால் நான் சீமான் இந்தியாவில் சட்டசபைக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒன்று எங்களை பேச்சு கதைக்கலாம் மொழியை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம் மொழியை ஒரு உண்மை செய்ய முடியாது. ஏழாவது தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க இனப்படுகொலைன்னு சொல்லி என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம் மொழியை அவையாளருக்கு தீர்வு பெற்றுக்க முடியாது. ஆனால் விஜய் வந்தது அது என்னென்னு அர்ஜுனா அப்படி இங்கே வந்தாலும் அதே மாதிரி தான் விஜயம் வந்திருக்கு. விஜயன் நான் நடிகராக இருக்கலாம், ரசிகனாக எனக்கு ரசிகனும் இல்லை, நம்ம அந்த அரசியல் ஏற்கவும் இல்லை. ஏன்னு சொன்னால், விஜயின் காலம் விஜய் 2 வருஷத்துல உழவு பார்க்க வரார். ஆனால் அது என்ன பொறுத்தல இப்போ எனக்கு இந்தியாவில் பல அமைப்புகளுடன் தொடர்பு இருக்குது. அவர்களில் கருத்தின்படியும் அது ஒரு என்னென்னு சொல்கிறார், அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் கொண்டு வரப்பட்டிருந்தால் அவர் சொல்கிறாங்க. அது என்ன சொன்னால், அந்த மிஷின் வாக்குமூலம் அதில் சில பிள்ளைன்னு தான் அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் போகாமல் எங்களுக்கு அப்படி தெரியாது. ஆனால் உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் விஜயின் எழுச்சி ஒரு ஈழத்தமிழனாக அல்லது வடக்கு மாகாண ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவனாக யாழ் மாவட்ட மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தலைவனாக நான் சொல்கிறேன்னு சொன்னால், விஜயின் வரவு எங்களோட ஈழத்தமிழில் உள்ள மீனவர்களுக்கு மிக பெரும் பாதிப்பை உருவாக்கும். அவர்களில் போக்கு அவர் ஏற்கனவே அந்த தேர்தலில் சொன்னவர் கச்சதீவை மீட்போம் அப்படின்ட்டு. கச்சதீவை மீட்கிறதுக்கு அவர் சொந்தம் இல்லை. கச்சதீவு ஏற்கனவே சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்திலே 1974ஆம் ஆண்டு அது இலங்கை கொடுக்கப்பட்டது. அப்போ அதை இவர் இணைச்ச வடிவை தன்னை இவரால் மீட்க முடியாது. அது அப்படி மீட்கிறார்கள். நாட்டுக்குள்ள பிரச்சனை, அந்த நாட்டு பிரச்சனைகளில் அவர்கள் தலையிட்டு அது இந்தியா என்ற பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இந்தியா நாடும் இலங்கை நாடு ராஜேந்திர கதைச்சு அவைகள் எடுக்க முடியும். இவர் தன்னுடைய அரசியலை சொன்ன ஒழிய இவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவர் அந்த கச்சதையை மீட்பன் என்று சொன்னது இந்திய மீனவர்களை ஊக்குவிக்கும். இந்திய மீனவர்கள் எங்களோட தமிழக குறிப்பாக வடக்கு கடற்பகுதியில், குறிப்பாக மன்னார் தொடக்கம் முல்லைத்தீவு வடக்கு கடற்பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு மிக பெரும் பாதிப்பை உருவாக்கும். சீமானம் விஜயம் தமிழ் மக்களுக்கு செய்ய போகிறதும் இல்லை. ஆனால் விஜய்க்கு ஒரு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட கூட்டங்கள், அதில் சினிமா கூட்டங்கள், அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களோட ஈழத்தமிழர்களுக்கு நடந்த என்னென்னு சொன்னால், இன்று வரைக்கும் எங்களோட ஈழத்தமிழர்களுக்காக என்ன குரல் கொடுத்தார் விஜய்? எதுவுமே செய்ய இல்லை. அவர் சிறியவர். இப்போ எங்களை விட ஒரு வயசு தான் கூட இல்லை. இப்போ 52 வயசு 74 பிறந்தவர். அவர் சினிமா படத்தில் தான் வந்த வழியா அந்த வந்த வழியா அவருக்கு அரசியல் அறிவு அநேகமாக இருக்காது. கூடிய அரசியல் அறிவண்டி அவருக்கு இல்லை. அவருக்கு சினிமா அறிவு நிறைய இருக்குது, அரசியல் அறிவு நடிப்பு திறமை இருக்குது, பேச்சு திறமை இருக்குது. அதனால் அரசியல் பக்கம் என்ன பொறுத்தவரை இருக்கான்னு எனக்கு என்ன சொன்னால், உங்களுக்கு தெரியும், நாங்கள் சின்ன ஆக்காக தான் நாங்கள் வரலாற்றிலே அறிஞ்சிருக்கணும். எம்ஜிஆர் கூட 65ஆம் ஆண்டிலிருந்து போட்டு 4ஆம் முறை தான் வந்திருக்கார். அப்போ இவர் எடுத்த வீச்சுக்கே வெல்றாருன்னு சொன்னால் அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதிரி விஷயத்தை சொல்லணும். இவர் தேர்தல் நடக்குது, தேர்தல் வாக்கு போகிறாங்க, 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கு போகிறாங்க. அதுக்கு முதலே திரிசா சொல்கிறா தனக்கு இந்த மாதம் ஒரு வித்தியாசமான ஒரு புதுயுகமான மாதமாக அமையும் என்று சொல்கிறார். அப்போ சில பேர் வெண்ணுமுறையாக சொல்கிறார், விஜய் 120 வாக்காளர் வெல்லுவார்னு சொன்னால் இவருக்கு எப்படி முன்னுக்கு தெரியும் வெல்லுவார்னு சொல்லி? அப்போ இவையே எல்லாம் ஒரு கூட்டு. இது சர்வதேச பல்தேச கம்பெனிகளில் இதில் தான் இவர்களை வெற்றி பெற வைத்த ஒழிய மற்றும்படி மக்களில் வாக்காளர் வேண்டாம்னு சொல்கிறது நான் இருக்கேன். நான் இருக்கிற இலங்கையில் தான் இந்த கருத்து நான் அந்த பத்திரிகைகள் செய்திகளை பார்க்குற வகையில் நான் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையில் இந்த வாக்கில் வேண்டதாக நான் அறிய இல்லை. அது வாக்கிலே இது ஒரு மோசமானதாக தான் நான் கருதுகின்றேன். ஆனால் விஜயை இலங்கை தமிழக தூக்கி பிடிக்கிறதால எந்த பிரயோசனமும் இலங்கைக்கும் இல்லை, அல்லது ஈழத்தமிழருக்கும் எதுக்குமே இல்லை. அதில் எந்த மாற்றிக்கிறதுக்கும் இடமும் இல்லை.